தென்னக பாளையக்காரர்களோட தொடக்க கால எதிர்ப்பு. பாளையங்களோட தோற்றம். அதாவது விஜயநகர பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறமா அரச பிரதிநிதியாக மதுரைக்கு வந்த நாகம நாயக்கர், அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கர் மதுரை, திருநெல்வேலி இங்கெல்லாம் சுதந்திரமான ஆட்சியாளர்களாக அவங்கள உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. தளவாய் அரியநாத முதலியாரோட திறமையான வழிகாட்டுதலின் கீழே முன்னாள் பாண்டிய பேரரசோட எல்லா சிற்றரசுகளும் வகைப்படுத்தப்பட்டு 72 எத்தனை பாளையங்கள் பார்த்தோம்னா 72 பாளையங்களாக மாற்றப்பட்டன. விஸ்வநாத நாயக்கர் மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பினார். அதில் 72 அரண்கள் இருந்தன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைமையின் கீழே இருந்துச்சு. பாளையக்காரர்கள் அரசருக்கு ஆண்டுதோறும் குறிப்பிட்ட தொகையை கப்பமாக செலுத்துறதுக்கும் தேவையான போது படை வீரர்களை அனுப்புவதற்கும் பாளையத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் கடமைப்பட்டவர். இந்த கடமைகளையும் பிற பணிகளையும் செய்வதற்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெற சில கிராமங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தன. அந்த கிராமங்களில் அவர் வரி விதித்து நிதி திரட்டினார். இதோட கூடுதலாக பல பட்டங்களும் சிறப்புரிமைகளும் பாளையக்காரர்களுக்கு வழங்கப்பட்டன. பாளையத்துக்கு உட்பட்ட பகுதியில் குடிமையியல் பிரச்சனைகளிலும் குற்றவியல் பிரச்சனைகளிலும் விசாரணை நடத்தி நீதி வழங்கும் அதிகாரமும் அந்த பாளையக்காரருக்கு இருக்குது. புவியியல் அடிப்படையில் பரவி இருந்த பாளையங்களை மேற்கு பாளையம், கிழக்கு பாளையங்கள் என பிரிக்கலாம். மறவர் குறுநில மன்னர்களிடமிருந்த பாளையங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலியோட மேற்கு பகுதியில் அமைஞ்சிருந்துச்சு. கிழக்கு பகுதியில் உள்ள கரிசல் நில பரப்புகளில் தெலுங்கு பேசுவோர் குடியிருந்தாங்க. அவங்க பாளையக்கார நாயக்கர்களோட கட்டுப்பாட்டில் இருந்தன. பாளையக்காரர்களோட கிளர்ச்சி. தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளில் கிராமங்களை அடகு வைத்து ஏராளமாக கடன் வாங்கியிருந்த ஆற்காடு நவாப் அங்கெல்லாம் நிலவரி வசூல் செய்யும் உரிமையை கம்பெனிக்கு அளித்தார். கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட யூசப் கான் கிழக்கிந்திய கம்பெனி படையில் இந்திய வீரர்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு படைத்தலைமையோட வரி வசூலிக்கும் பொறுப்பும் வழங்கப்பட்டது. ஆற்காடு நவாப்போட வேண்டுகோளின்படி 1755 அவருக்கு உதவி செய்ய 500 ஐரோப்பியர்களும் 200 சிப்பாய்களும் அடங்கிய படை மதுரை, திருநெல்வேலி பகுதிகளுக்குள்ள நுழைய உத்தரவிட்டது. பாளையக்காரர்களோட அதிகாரத்தில் கம்பெனி நிர்வாகத்தின் குறுக்கீடு கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியது. பாளையக்காரர் முறை 1530 தோன்றியது. வாரங்கல்லை ஆண்டு வந்த காகதிய அரசில் இந்த முறை பின்பற்று வந்ததாக கருதப்படுகிறது. அரசருக்கு தேவையான போது போரில் வீரர்களோட பங்கேற்க வேண்டும் அப்படின்ற நிபந்தனையுடன் ஒரு பாசறை பெரும் நிலப்பரப்பு வைத்திருப்பவரையே பாளையக்காரர் அப்படின்ற சொல் குறிக்குது. இந்த முறை தோன்றதுக்கு முன்னாடி சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் காவல் பணிகளுக்காக வரி வசூலித்து வந்தாங்க. பாளைய முறை அறிமுகமான பிறகு பாளையக்காரர்கள் சேர்வைக்காரர்கள் தலையாரிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தாங்க. மாபுஸ்கான் யார்னா ஆற்காடு நவாப்போட மூத்த அண்ணன். இந்த பகுதியில் நவாப்போட பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட மாபுஸ்கான் கர்னல் ஹெரானோட திருநெல்வேலிக்கு படையெடுத்து சென்றார். அவங்க மதுரையை எளிதாக கைப்பற்றின. பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செஞ்ச கட்டபொம்மனோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்காக சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டு பிறகு அது திரும்ப வரவழைக்கப்பட்டது. ஹெரான் ஊர் திரும்பும் வழியில் நெற்கட்டும் சேவல் கோட்டை மீது திடீர் தாக்குதல் தொடுக்க உத்தரவு வந்தது. அந்த பாளையத்தை ஆட்சி செஞ்ச பூலித்தேவர் மேற்கு பாளையக்காரர்களிடையே பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தார். பீரங்கி உள்ளிட்டவற்றோட பற்றாக்குறை, படை வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டிய தேவை, இந்த காரணங்களால் ஹெரானோட தாக்குதல் கைவிடப்பட்டது. அவரது படை மதுரைக்கு திரும்பியது.
நவாப் சந்தா சாஹிப்போட பிரதிநிதிகள் மியானா, முடிமையா, நபிகன் கட்டக் இவங்கெல்லாம் பதான் இனத்தை சேர்ந்த அதிகாரிகள் மதுரையையும் திருநெல்வேலியும் கண்காணித்து வந்தாங்க. அவங்க ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு எதிராக தமிழக பாளையக்காரர்களை ஆதரிச்சாங்க. அவங்களோட பூலித்தேவருக்கு நெருக்கமான உறவு இருந்தது. ஊற்றுமலை, சுரண்டை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, ஊர்காடு, சேத்தூர், கொல்லம் கொண்டான், வடகரை ஆகிய பாளையங்களின் ஆட்சியாளர்களும் பூலித்தேவரோட கூட்டமைப்பில் சேர்ந்தன. திருவிதாங்கூருக்கு களக்காடு திரும்ப தரப்படும் அப்படின்ற வாக்குறுதி மூலமாக பூலித்தேவர் திருவிதாங்கூரோட ஆட்சியாளரையும் தன் கூட்டமைப்பில் சேர்த்திருந்தார். அடுத்து இன்னொரு பக்கம் ஆற்காடு நவாப் மாபூஸ் கானுக்கு கூடுதல் படைப்பிரிவை அனுப்பினார். நவாப்போட வலுப்படுத்தப்பட்ட படை திருநெல்வேலியை நோக்கி பயணித்தது. கம்பெனியை சேர்ந்த 1000 வீரர்களோட நவாப் மூலமாக கூடுதலாக அனுப்பி வைக்கப்பட்ட 600 வீரர்களும் இப்போது மாபூஸ் கானிடம் இருந்தாங்க. கூடவே கர்நாடகத்திலிருந்து குதிரைப்படையினரும் காலாட்படை வீரர்களும் வந்ததால் மாபூஸ் கானோட படைபலம் அதிகரித்தது. அவர் தன் படையினரை களக்காட்டுக்கு அருகே நிறுத்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே திருவிதாங்கூர்லேருந்து வந்த 2000 வீரர்கள் பூலித்தேவர் படையோடு சேர்ந்துக்கிட்டாங்க. களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபூஸ் கானோட படை தோற்றது. பூலித்தேவரும் பிற பாளையக்காரர்களும் கூட்டாக சிறப்பான திட்டமிடலோட காட்டிய எதிர்ப்பு ஆங்கிலேயரை திருநெல்வேலி விவகாரங்களில் நேரடியாக தலையிட வச்சது. 1756 1763 வரைக்கும் திருவிதாங்கூர்லேருந்து கிடைத்த சீரான ஆதரவோடு பூலித்தேவர் தலைமையிலான பாளையக்காரர்கள் ஆற்காடு நவாப்புக்கு எதிரான கிளர்ச்சியில் நீடித்து நின்றாங்க. கம்பெனினால் அனுப்பப்பட்ட யூசப் கான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பீரங்கியும் வெடிமருந்து வந்து சேரும் வரை புலித்தேவரை தாக்க துணியலை. பிரெஞ்சுக்காரர் ஹைதர் அலி, மராத்தியர் இவங்களோட ஆங்கிலேயர் போர்களில் ஈடுபட்டு வந்ததால் 1760 செப்டம்பரில் தான் பீரங்கிகள் வந்து சேர்ந்தன. யூசப் கான் நெற்கட்டும் சேவல் கோட்டையை இடிக்கும் நோக்கத்தோட தாக்குதலை நடத்தினார். இது ஏறத்தாழ 2 மாதங்கள் நீடித்தது. 1761 மே 16 நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகள் யூசப் கான் வசமாயின. புதுச்சேரியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றதால் பிரெஞ்சுக்காரர்களோட தலையீடு இல்லாமலானது. பிரெஞ்சுக்காரர்கள்டிருந்து உதவிகள் வர முடியாத காரணத்தால் பாளையக்காரரோட ஒற்றுமை குலைய தொடங்கியது. திருவிதாங்கூர், சேத்தூர், ஊற்றுமலை, சுரண்டை இந்த மாதிரி பாளையங்களை சேர்ந்தவங்க ஆங்கிலேய அணிக்கு மாறினர். கம்பெனி நிர்வாகத்துக்கு தெரிவிக்காமல் பாளையக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த யூசப் கான் துரோக குற்றச்சாட்டப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். யூசப் கானோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா மருதநாயகம். இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா ராமநாதபுரம் மாவட்டம். புதுச்சேரியில் இருந்தபோது இஸ்லாம் சமயத்தை தழுவினார். 1752 கிளைவ் தலைமையிலான கம்பெனி படையில் சேர்ந்த யூசப் கான் 1752 to 54 நடைபெற்ற திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் பங்கேற்றார். 1752 to 54 நடைபெற்ற திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் பங்கேற்றார். ஆற்காடு நவாப்புக்கு சொந்தமானதாக இருந்தாலும் கம்பெனி நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டில் இருந்த மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு 1756 to 61 வரை ஆளுநராக பொறுப்பு வகித்தார். யூசப் கான் ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றினார். லாலியோட மதராஸ் முற்றுகை 1758 to 59 போது யூசப் கான் பங்களிப்பு சிறப்பானதாக இருந்தது. அவர் நிர்வாக பொறுப்பில் இருந்தபோது மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவித்தார். மதுரை கோவில்களில் வழிபாடு நடத்துவதற்கு குறிப்பிட்ட தொகையை வழங்கினார். மத குருக்கள் வசமிருந்த கோவில் நிலங்களை மீட்டெடுத்தார். ஆங்கிலேயர் அவரை ஆற்காடு நவாப்புக்கு பணி செய்ய ஆணையிட்டதால் அவர் கிளர்ச்சியில் இறங்கினார். கோட்டைகளை யூசப் கான் கைப்பற்றியதுக்கு அப்புறமா
எங்கோ தஞ்சம் புகுந்த பூலித்தேவர் அவருடைய பாளையத்துக்கு திரும்பி மீண்டும் ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டத் தொடங்கினார். இந்த முறை ஆங்கிலேயர் அனுப்பிய கேப்டன் கேம்பல் நெற்கட்டும் செவல் கோட்டையை முற்றுகையிட்டு 1767 கைப்பற்றினார். பூலித்தேவரோட இறுதி நாட்கள் குறித்த உறுதியான செய்திகள் கிடைக்கல. அடுத்து வேலுநாச்சியார் ராம்நாடு, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை மாவட்டங்களாக இன்னைக்கு அறியப்படுற பகுதியை சேதுபதி மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியோட மகள். அவர் சிவகங்கை அரசரான முத்துவடுக பெரிய உடையாரை மணந்தாங்க. அவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற மகளும் இருந்தாங்க. வேலுநாச்சியாரோட கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதுக்கப்புறம் அவங்களோட மகளோட தப்பிச்சு திண்டுக்கல் அருகே விருப்பாச்சியில் ஹைதர் அலியோட பாதுகாப்பில் 8 ஆண்டு காலம் இருந்தார். இந்த காலகட்டத்தில் வேலுநாச்சியார் ஒரு படையை கட்டமைச்சார். ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்தோட கோபால நாயக்கர், ஹைதர் அலி இவங்களோட கூட்டணி அமைத்தார். 1780 இவ்விருவரோட துணையோடு ஆங்கிலேயரோட போரிட்டு வென்றார். வேலுநாச்சியார் ஒரு பெண்கள் படையை உருவாக்கியிருந்தார். அவர் ஆங்கிலேயரோட வெடிமருந்து கிடங்குகளை கண்டுபிடிப்பதற்கு தன் உளவாளிகளை பயன்படுத்தினார். நாச்சியாரோட படையில் இருந்த குயிலி தன் மீது நெருப்பு வச்சுக்கிட்டு ஆங்கிலேயரோட வெடிமருந்து கிடங்குல நுழைஞ்சு அதையும் அழிச்சார். நாச்சியாரோட படையில் இருந்த இன்னொரு உளவாளி அவரால் தத்தெடுக்கப்பட்ட உடையார். இவர் ஆங்கிலேயரோட ஒரு ஆயுத கிடங்கை வெடிக்க செய்வதற்காக தன்னையே அழித்து கொண்டார். ஆற்காடு நவாப் வேலுநாச்சியாருடைய படை முன்னேறி வருவதை தடுக்க பல தடைகளை ஏற்படுத்தினார். ஆனாலும் நாச்சியார் எல்லா தடைகளையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு சிவகங்கைக்குள் நுழைந்தார். ஆற்காடு நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்ட சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய நாச்சியார் மருது சகோதரர்களோட துணையோட ராணியா முடிசூடினார். சின்ன மருது நாச்சியாரோட ஆலோசகர், பெரிய மருது படைத்தளபதியாக நியமிக்கப்பட்டாங்க. 1783 ஆங்கிலேயர் சிவகங்கைக்கு மீண்டும் படையெடுத்து வந்தாங்க. இந்த முறை மருது பாண்டியர் சில ராஜதந்திர நடவடிக்கைகளால் சிவகங்கையோட பாதுகாப்பை உறுதி செஞ்சிருந்தனர். பிற்காலத்தில் ஆங்கிலேயரோட சமரச உடன்பாட்டின்படி வேங்கன் பெரிய உடையதேவர் சிவகங்கை அரசரானார். 1790 இவருக்கு மனம் முடித்து வைக்கப்பட்ட வெள்ளச்சி நாச்சியார் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்தார். வேலுநாச்சியார் 1796 இறந்தாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலுநாச்சியார் ராமநாதபுரத்துலேயும் சிவகங்கையிலையும் ஆங்கிலேயருக்கு சவாலாக இருந்தபோது வீரபாண்டிய கட்டபொம்மனோட எதிர்ப்பு வளர்ந்துட்டு இருந்துச்சு. கட்டபொம்மன் ஒட்டப்பிடாரத்துக்கு அருகில் இருக்கிற பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி செஞ்ச பாளையக்காரர் ஆவார். கட்டபொம்மன் நாயக்கர் என்பது அவருடைய குடும்ப பட்டம். கட்டபொம்மனோட தாத்தா ஜெகவீர கட்டபொம்மன் கர்னல் ஹெரான் காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார். 1760 பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட தந்தையோட இறப்புக்கு அப்புறமா பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு பொறுப்பேற்றார். கம்பெனிக்கும் தென்சீமை பாளையத்தாருக்கும் தொடர்ந்து மோதல் இருந்ததால் கம்பெனிக்கு அவர்கள் கப்பம் செலுத்துவது ஒரு பிரச்சனையாக நீடித்தது. 1798 செப்டம்பர் மாதத்துக்கான கப்பமும் செலுத்தப்படாததால் கலெக்டர் ஜாக்சன் அவருக்கே உரிய ஆணவத்தோட வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கடிதம் அனுப்பினார். நாட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டதால் வரி வசூலிப்பது மிக கடினமான வேலையானது. அதனால் கலெக்டர் ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மனை தண்டிக்கும் நோக்கோட ஒரு படையை அனுப்ப விரும்பினாலும் ஆனால் சென்னை நிர்வாகம் அதை ஏற்றுக்கல. திருநெல்வேலியில் இருந்த படை வீரர்களை மைசூரில் திப்பு சுல்தானுக்கு எதிராக போரிடுறதுக்காக கம்பெனி ஏற்கனவே அனுப்பியிருந்துச்சு. இந்த நிலையில் மிகவும் தொலைவில் இருந்த தெற்கு பகுதியில் போர் செய்வது ஆபத்து அப்படின்னு சொல்லி கம்பெனி கருதியது. அது பிரச்சனையில் தொடர்புடைய பாளையக்காரரை ராமநாதபுரத்துக்கு வரவழைச்சு கலந்தாலோசனை செய்யும்படி கலெக்டருக்கு உத்தரவிட்டது. அதன்படி
1798 ஆகஸ்ட் 18 அன்று ஜாக்சன் 2 வாரங்களுக்குள் தன்னை ராமநாதபுரத்துக்கு வந்து சந்திக்கும்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உத்தரவு பிறப்பிச்சிட்டு திருநெல்வேலி சுற்றுப்பயணத்தை துவக்கினார். பாளையக்காரர்களிடம் கப்பம் வசூலிக்கிறதுக்காக சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடங்கள்லாம் அவர் தங்கியிருந்த போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை சந்திக்க முயன்றார். ஆனால் ராமநாதபுரத்தோட கலெக்டரை சந்திக்க முடியும் என இந்த புறத்தில் தான் கலெக்டரை சந்திக்க முடியும் என அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த அவமதிப்பையும் மீறி கட்டபொம்மன் 23 டேஸில் 400 மைல் தூரம் கலெக்டரை சளைக்காமல் பின்தொடர்ந்து செப்டம்பர் 19ஆம் நாள் ராமநாதபுரத்தை அடைந்தார். கலெக்டரை சந்திப்பதற்கான வாய்ப்பு அன்னைக்கு தான் தரப்பட்டது. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா. ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்தில் இந்த பணம் செல்வாக்கு பெற்று விளங்கியது. திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பகோடா அப்படின்றது 3.5 ரூபாய்க்கு சமமாக கொல்லப்பட்டது. பகோடா மரத்தை உழுக்குதல் அப்படின்ற சொலவடை இங்கிலாந்து மக்களிடையே நிலவியது. அதாவது ஒருவரை அதிர்ஷ்டசாலியாக்கும் வாய்ப்புகள் இந்தியாவில் குவிந்து கிடக்கின்றன என்ற ஐரோப்பியர்களோட அந்த கால மனநிலையை இதன் மூலம் நாம் உணரலாம். தமிழில் இதனை வராகன்னு சொல்கிறோம். அதாவது பகோடானா என்னன்னா தங்க நாணயம். விஜயநகரத்தில் அறிமுகமான பகோடா அப்படின்றது தங்க நாணயம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 4ல் லாஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. விஜயநகரத்தில் அறிமுகமான பகோடான்றது எந்த நாணயம்? தங்க நாணயம். கட்டபொம்மன் சரியாக நடந்து கொண்டதாகவும் இதன் மூலம் அவர் தன்னை அழிவிலிருந்து காத்து கொண்டதாகவும் ஜாக்சன் திருப்தியோட கூறினார். கட்டபொம்மன் கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தொகையில் பெரும்பகுதியை செலுத்திவிட்டதையும் 1080 வராகன் மட்டும்தான் பாக்கி இருப்பதையும் கணக்குகள் சரிபார்த்து அவர் அறிந்துக்கிட்டார். இந்த சந்திப்பின் போது ஆணவ குணம் கொண்ட ஜாக்சன் முன்னாள் கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையும் நின்றபடி உரையாட வேண்டியிருந்துச்சு. சந்திப்போட இறுதியில் ஜாக்சன் 2 பேரையும் ராமநாதபுரம் கோட்டையில் தங்கும்படி கூறினார். அங்கு திடீரென வந்த வீரர்கள் கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க என்பது வெளிப்படையாகவே தெரிஞ்சிருக்கு. கட்டபொம்மனுக்கும் அமைச்சருக்கும் தப்ப முயன்றாங்க. ஆனால் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டாங்க. சிவசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்ட. கட்டபொம்மன் மட்டும்தான் தப்ப முடிஞ்சிச்சு. பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் தன்னிடம் ஜாக்சன் நடந்து கொண்ட முறையே ராமநாதபுரத்தில் நடந்த மோதலுக்கு காரணம் அப்படின்னு சென்னை கவுன்சிலுக்கு கடிதம் அனுப்பினார். இதற்கிடையே ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் கம்பெனி நிர்வாகத்திடம் கட்டபொம்மன் சரணடையும்படி அறிவிப்பு வெளியிட்டார். இந்த மாதிரி கட்டபொம்மன் சரணடைஞ்சா நேர்மையான விசாரணை நடைபெறும் அப்படின்னும் இதுக்கு உடன்படலைன்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு தெரிவித்தார். இதன்படி கட்டபொம்மன் கம்பெனி விசாரணை குழுவோட்ட நேரில் சென்று விளக்கம் அளித்தார். கலக குற்றச்சாட்டுகள்லேருந்து கட்டபொம்மனை விடுவித்த குழு கலெக்டர் நடந்து கொண்ட விதத்துக்காக அவரை கண்டித்தது. லூசிங்டன் புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டார். இறுதியில் ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இருந்தாலும் கட்டபொம்மன் தனது பிரச்சனை இன்னும் தீரவில்லை அப்படின்ற கொதிப்பிடம்தான் இருந்தார். இந்த சூழலில் மருது பாண்டியர்கள் திண்டுக்கல் கோபால நாயக்கருடனும் ஆனைமலை யதுல் நாயக்கருடனும் இணைஞ்சு ஆங்கிலேயருக்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில் இருந்தாங்க. இதே விருப்பத்தோடு இருந்த கட்டபொம்மனும் மருது பாண்டியரும் நெருக்கமானாங்க. கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரருடனும் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாரு. பாஞ்சாலங்குறிச்சி திறந்த சமவெளி பகுதிகளில் எளிதாக தாக்குதலுக்குள்ளாகும் விதத்தில் அமைந்திருந்தது. சிவகிரி கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வலுவான அரண்களோட மிக பாதுகாப்பாக தாக்குதல், எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ளுதல், இந்த 2 நடவடிக்கைகளும் பொருத்தமானதாக இருந்தது. அதாவது சிவகிரி கோட்டைன்றது மேற்கு தொடர்ச்சி மலையில்
இருக்க வலுவான அரண்களோட ரொம்ப பாதுகாப்பாக தாக்குற இடமாகும். அதுக்கப்புறம் எதிரிகள்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் பொருத்தமாக இருந்துச்சு. கட்டபொம்மன் நிலையை பலப்படுத்துவதற்காக சிவகிரி பாளையக்காரனோட மகன் வீரபாண்டியன் தன் வீரர்களோட கூட்டணியில் இருந்த பிற தலைவர்களோட தளவாய் குமாரசாமி நாயக்கரோட தலைமையில் மேற்கு நோக்கி அணிவகுத்து சென்றார். சிவகிரி பாளையம் கம்பெனிக்கு கட்டுப்பட்டதாக இருந்ததால் வீரபாண்டியனோட இந்நடவடிக்கையை சென்னை கம்பெனி அரசு தனக்கு விடுக்கப்பட்ட சவாலாக கருதி தாக்குதலுக்கு உத்தரவிட்டது. 1799 மே மாதத்தில் வெல்லஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய இடங்களில் இருந்த படைகளை திருநெல்வேலிக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பித்தார். திருவனந்தபுரம் அரசரோட படையும் ஆங்கிலேயரோட இணைஞ்சிச்சு. மேஜர் பானர்மன் அதிக ஆற்றல் கொண்ட போர் தளவாடங்களோட படைகளை வழிநடத்தினார். 1799 ஜூன் 1 அன்னைக்கு கட்டபொம்மன் 500 ஆட்களோட சிவகங்கைக்கு சென்றார். பழையநாடு அப்படின்ற பிளேஸில் மருதுவோட தீவிர ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து சிவகங்கையிலிருந்து ஆயுதம் தரித்து வந்த 500 பேரோட கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பினார். நாகலாபுரம், மன்னர்கோட்டை, பாவாலி, கோலார்பட்டி, சென்னல்குடி இந்த பாளையங்களோட தலைவர்கள் மருது சகோதரர்களோட முயற்சியால் ஏற்கனவே ஒன்று சேர்ந்திருந்தாங்க. அவங்க கம்பெனியோட ஆட்சி பகுதியில் இருந்த சில குறிப்பிட்ட கிராமங்களில் வரி வசூலிக்கும் உரிமையை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. கட்டபொம்மன் தன் செல்வாக்கையும் நிதி ஆதாரங்களையும் முன்னிறுத்தி இந்த அணியில் சேர்ந்து அதோட தலைவரானார். இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்த சாப்டூர், 7000 பண்ண, காடல்குடி, குளத்தூர் இவங்களோட பாளையக்காரர்களையும் சேரும்படி வலியுறுத்தினார். அடுத்து 1799 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார். கட்டபொம்மன் சந்திப்பை தவிர்த்ததால் பானர்மன் போர் தொடுக்க முடிவெடுத்தார். செப்டம்பர் 5ஆம் நாள் கம்பெனி படை பாஞ்சாலங்குறிச்சியை சென்றடைந்தது. கட்டபொம்மனோட கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்பட்டிருந்தது. ஆங்கிலேய படை கோட்டையோட தகவல் தொடர்புக்கான வழிகளை துண்டித்தது. கட்டபொம்மனோட வீரர்கள் கம்பீரத்தோடையும் வீரத்துடனையும் போரிட்டாங்க. அவங்க மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள் எல்லாமே முறியடிக்கப்பட்டன. கர்னல் வெல்ஸ் அப்படின்றவர் அவருடைய நினைவு குறிப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்டபொம்மனது படை வீரர்களோட வீரத்தை பதிவிட்டிருக்காரு. கம்பெனி படைக்கு கூடுதல் எண்ணிக்கையில் வீரர்கள் தேவைப்பட்டன. செப்டம்பர் 16 அன்னைக்கு ஆங்கிலேயருக்கு கூடுதல் வலு சேர்ப்பதற்கான உதவிகள் பாளையங்கோட்டையிலிருந்து வந்து சேர்ந்தன. அவங்களோட தொடர்ச்சியான தாக்குதலால் சுவர்கள் உடைந்து கோட்டை பலவீனம் அடைத்ததால் கோட்டைக்கான காவற்படை வெளியேறி காடல்குடியை அடைந்தது. கோலார்பட்டியில் நடந்த மோதலில் கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை பிடித்து வைக்கப்பட்டார். நாலாபுரமும் எதிர்ப்பை காட்டிய தலைவர்களுக்குரிய பிற பாதுகாப்பு அரண்கள் அனைத்தும் ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. ஆங்கிலேய படையை கண்டதும் மேற்கு பாளையத்தாரும் சரணடைந்தன. புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் களப்பூர் காட்டில் இருந்த கட்டபொம்மனை பிடிச்சு ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சார். கட்டபொம்மனோட ஆதரவாளர்கள் மருது சகோதரர்கள், கோபால நாயக்கர் இவங்கெல்லாம் இணைஞ்சு சிவகங்கைக்கும் திண்டுக்கல் மலைக்குன்றுகளுக்கும் விரைந்தனர். 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு பானர்மன் கட்டபொம்மனை கயத்தர அப்படின்ற பிளேஸில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார். அது கேலி கூத்தான விசாரணையாகவே இருந்துச்சு. கட்டபொம்மன் மரணத்தை பற்றி கவலைப்படாமல் தன் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஒத்துக்கிட்டார். அவர் சிவகிரிக்கு எதிராக ஆயுதம் தரித்த வீரர்களை அனுப்பியதையும் பாஞ்சாலங்குறிச்சி போரில் ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக போரிட்டதையும் ஒத்துக்கிட்டார். அதனால் அக்டோபர் 16ஆம் நாளில் கட்டபொம்மன் கயத்தாறு பழைய கோட்டைக்கு பக்கத்தில் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மனுடைய வீர செயல்களை கருப்பொருளாக கொண்ட நாட்டுப்புற பாடல்கள் மக்களிடையே அவரது நினைவை இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்புடன் வைத்துள்ளது.
வைத்துள்ளன. அடுத்து மருது சகோதரர்கள் 1801 தென்னிந்திய கிளர்ச்சி. ஆற்காடு நவாப் 1772ஆம் ஆண்டு உடன்படிக்கை மூலம் ஸ்தலக்காவல், தேசக்காவல் இதுக்கான உரிமைகளை கம்பெனிக்கு கொடுத்திருந்தாங்க. தேசக்காவல் இது பாளையக்காரர்கள் அல்லாதோர் இந்த மாதிரி 2 தரப்பினரோட ஆட்சி பகுதிகளிலும் இருந்த காவல் தலைவர்களை பாதித்தது. அதிருப்தி அடைந்த காவல்காரர்களும் அவங்களோட தலைவர்களும் நவாப்புக்கும் கம்பெனிக்கும் எதிராக பாளையக்காரரோட சேர்ந்தார்கள். சிவகங்கை பெரிய உடையதேவர் நவாப் படைக்கு எதிரான சண்டையில் உயிர் இழந்ததால் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்ட சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் நவாப் படையை வெளியேற்றினாங்க. பெரிய உடையதேவர் வேலு நாச்சியார் இவங்களோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரை சிவகங்கையோட ராணியா அறிவித்தாங்க. அவங்க அமைச்சர் பொறுப்புகளை ஏற்றனர். அன்றைய சிவகங்கை காட்டோட நடுவில் இருந்த காளையார் கோவில் கிளர்ச்சியாளர்கள் கூடுமிடமாகவும் அவர்களது அடையாளமாகவும் இருந்துச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதும் அவருடைய சகோதரர் ஊமைத்துறை கமுதியை சென்றடைந்தார். அங்கிருந்து அவரை சின்ன மருது சிவகங்கையோட தலைநகரான சிறுவயலுக்கு அழைத்து சென்றார். நவாப் முகமது அலி முத்துராமலிங்க தேவரை சிறையில் இருந்து விடுவிச்சு அவரை ராமநாதபுரத்தின் சேதுபதியாக முடிசூட்டினார். ஆனால் கிளர்ச்சியாளர்கள் முத்துக்கருப்பதேவரை தங்கள் ஆட்சியாளராக அறிவித்தனர். மேலும் அரசின் தெற்கு பகுதியையும் வடக்கு பகுதியையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க. கிளர்ச்சியாளர்களோட வீரர்கள் மதுரைக்குள்ளையும் நுழைஞ்சாங்க. ஜூலையில் ஊமத்துறை அவரோட ஆதரவாளரோட மதுரையில் பழைய நாடு அப்படின்ற பகுதியை கைப்பற்றினார். 1801 சின்ன மருதுவோட மகன் செவத்த தம்பியோட தலைமையில் சிவகங்கை, ராம்நாடு இந்த 2 பகுதிகளை சேர்ந்த படைகளும் இணைஞ்சு கடற்கரை வழியாக தஞ்சாவூர் நோக்கி அணிவகுத்து சென்றன. தஞ்சாவூரில் இருந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் செவத்த தம்பியோட படையில் சேர்ந்தாங்க. தஞ்சாவூர் ஸ்தானிகராக இருந்த கேப்டன் வில்லியம் பிளாக்பர்ன் படைகளை திரட்டி மாங்குடி பக்கத்தில் செவத்த தம்பியை வென்றார். தஞ்சாவூர் ராஜா சரபோஜி ஆங்கிலேயருக்கு துணையாக நின்றார். இருந்தாலும் வீரர்கள் ஆங்கிலேயர் படைப்பின் தொடர்ந்ததிலிருந்து தப்பிச்சு கடந்து சென்ற பகுதிகளை எல்லாம் அழித்து நாசமாக்கி சென்றனர். தென்னிந்திய கிளர்ச்சி 1801 திப்புவையும் கட்டபொம்மனையும் வென்றதுக்கப்புறமா ஆங்கிலேய படைகள் பல்வேறு முனைகளிலிருந்து திரும்பி ராமநாதபுரத்திலும் சிவகங்கையிலும் கிளர்ச்சியாளர்களை எதிர்கொள்ள முடிஞ்சிச்சு. அதாவது திப்பு கட்டபொம்மனை வென்ற ஆங்கிலேய படைகள் பல்வேறு முனைகளிலிருந்து திரும்பி ராமநாதபுரத்திலும் சிவகங்கையிலும் கிளர்ச்சியாளர்களை எதிர்கொள்ள முடிஞ்சிச்சு. புதுக்கோட்டை தொண்டைமான் கிழக்கிந்திய கம்பெனியில் ஏற்கனவே இணைந்திருந்தார். அதுக்கப்புறம் சிவகங்கையோட முன்னாள் ஆட்சியாளரோட வழித்தோன்றல் படமாத்தூர் ஒய்யாத்தேவரோட ஆதரவையும் கிழக்கிந்திய கம்பெனி பெற முடிந்தது. சிவகங்கையோட முன்னாள் ஆட்சியாளரோட வழித்தோன்றல் தான் படமாத்தூர் ஒய்யாத்தேவர். அவருடைய ஆதரவையும் கிழக்கிந்திய கம்பெனி பெற முடிஞ்சிச்சு. அவர் சிவகங்கையோட ஆட்சியாளராக கம்பெனியால் அங்கீகரிக்கப்பட்டார். இந்த பிரித்தாளும் தந்திரம் அரசரின் ஆதரவாளர்களிடையே பிளவை ஏற்படுத்தி இறுதியில் கிளர்ச்சியாளர்களை மனந்தளர வச்சுச்சு. 1801 மே மாதம் அக்னியூர் தலைமையிலான ஒரு படைப்பிரிவு அவங்க நடவடிக்கைகளை தொடங்கியது. மானாமதுரை, பார்த்திபனூர் வழியாக பயணித்து கிளர்ச்சியாளர்கள் வசமிருந்த பரமக்குடி அரண்களை ஆக்கிரமிச்சிச்சு. மோதலின் போது 2 தரப்புலையும் பெரும் சேதம் ஏற்பட்டது. ஆனால் கிளர்ச்சியாளர்களோட அடங்காத எதிர்ப்பும் மருது சகோதரர்களோட வீரம் செறிந்த சண்டைகளும் ஆங்கிலேயரோட நடவடிக்கையை மிகவும் கடினமாக்கியது. முடிவில் ஆங்கிலேயரோட படை வலிமையும் தளபதிகளோட திறமையும் தான் வெற்றி பெற்றது. ஆங்கிலேயர் ஊமைத்துறை கைது செஞ்சதுக்கப்புறமா மருதுபாண்டியரை சிங்கம்புணரி குன்றுகள்லையும் செவத்தையாவை வத்தலக்குண்டு பகுதிகள்லையும் வெள்ளை மருதோட மகன் துரைசாமியை மதுரைக்கு பக்கத்துலேயும் கைது செஞ்சாங்க. சின்ன மருது அவருடைய சகோதரர் வெள்ளை மருது 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டாங்க. ஊமைத்துறையும் சிவத்தையாவும் அவங்களோட ஆதரவாளர்கள் பலரும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு 1801 நவம்பர் 16 தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. 73 கிளர்ச்சியாளர்கள் 1802 ஏப்ரல் மாதத்தில் மலேயாவில் பினாங்குக்கு
நாடு கடத்தப்பட்டாங்க. அடுத்து தீரன் சின்னமலை சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் ஆகியவை அடங்கிய கொங்கு நாடு மதுரை நாயக்கர் அரசரோட ஒரு பகுதியாக இருந்துச்சு. அதை மைசூர் உடையார்கள் கைப்பற்றி அவங்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. உடையார்களோட வீழ்ச்சிக்கு அப்புறமா மைசூரோட இந்த ஆட்சி பகுதிகள் மைசூர் சுல்தான்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. 3-4 மைசூர் போர்களோட விளைவாக கொங்கு பகுதி முழுவதும் யார் வசமாயிடுச்சுன்னா ஆங்கிலேயர் வசமாயிடுச்சு. தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர். அப்போ கொங்கு நாட்டு பாளையக்காரர் யாருன்னா தீரன் சின்னமலை. அவர் யாரை எதிர்த்து போரிட்டார்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலையும் திப்புவாலையும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரரில் ஒருவர். சின்னமலை கோயம்புத்தூரில் இருந்த ஆங்கிலேயரோட கோட்டை மீது தாக்குதல் நடத்தும் முயற்சியில் 1800 இருந்தபோது 1800 ஆங்கிலேயர் மீது அதாவது சின்னமலை கோயம்புத்தூரில் இருந்த ஆங்கிலேயரோட கோட்டை மீது தாக்குதல் நடத்தும் முயற்சியில் இருந்தபோது அது எப்போனா 1800 மருதுபாண்டியரோட உதவியை பெற முயன்றார். கம்பெனியோட போரிடுறதுக்காக விருப்பாச்சி கோபால நாயக்கர், பரமத்தி வேலூர் அப்பச்சி கவுண்டர், சேலம் ஆத்தூர் ஜோனி ஜான் ஹகன், பெருந்துறை குமரால் பெல்லை, ஈரோடு வாரணாசி இவங்களோடலாம் கூட்டணி சேர்ந்தார். தனது படையை வலுவூட்டுறதுக்காக தேவையான உதவிகளை மருது சகோதரர்களிடமிருந்து பெறுவதை கம்பெனி தடுத்துட்டனால சின்னமலையோட திட்டங்கள் பலிக்கவில்லை. அவரும் தன் திட்டத்தை மாற்றிக்கொண்டு திட்டமிட்டதற்கு ஒரு நாள் முன்னதாகவே கோட்டையை தாக்கினார். கம்பெனி படை 49 பேரை தூக்கிலிடுவதற்கு வழிவகுச்சது. ஆனால் சின்னமலை ஆங்கிலேயர்கிட்ட சிக்காமல் தப்பிச்சிட்டாரு. 1800 அவர் எப்போ தூக்கிலிடப்பட்டாங்கன்னா 1805 ஜூலை 31 வரை. அது வரைக்கும் கம்பெனிக்கு எதிராக போராடி கொண்டே இருந்தார். சின்னமலையோட போர்களில் முக்கியமானது 3. ஒன்று காவிரி கரையில் நடைபெற்ற போர் 1801 போர். அடுத்து 1802 ஓடாநடையில் நடந்த போர், 1804 அரச்சலூர் போர், இறுதி போர் 1805. 1801 எதுனா காவிரிக்கரை, 1 காவிரிக்கரை. 1802 ஓடாநிலை, 2 ஓடாமல் இருந்துட்டோம் அதனால் 2வது. 1804 அரச்சலூர், அரைச்சதே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. 1 காவிரிக்கரை, 1802 ஓடாநிலை, 1804 அரச்சலூர் போர், 1805 தான் இறுதி போர். இந்த போரில் சின்னமலை அவருடைய சமையல்காரரால் துரோகம் இழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். அடுத்து வேலூர் புரட்சி எப்போனா 1806. அரியணையை இழந்த அரசருங்க, குறுநில மன்னர்கள், இவங்களோட சந்ததியினர் ஆங்கிலேய ஆட்சி சுமத்திய அடிமைத்தலையை தகர்க்க தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதில் மொத்த விளைவுதான் 1806 ஏற்பட்ட வேலூர் புரட்சி. மருது சகோதரர்களோட கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க வேலூரை மையமாக கொண்டு செயல்பட்டனர். எண்ணிக்கையில் 3000க்கும் குறையாத திப்பு சுல்தானோட விசுவாசிகள் வேலூர்லேயும் அதன் சுற்று வட்டார பகுதிகள்லையும் குடியேறியிருந்ததுனால ஆங்கிலேய எதிர்ப்பு கூட்டமைப்போட அமைப்பாளர்கள் அங்கு தங்கள் ரகசிய நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. ஆங்கிலேயரால் பதவியோ சொத்தோ பறிக்கப்பட்டவங்க கொல்லப்பட்டவர்களோட உறவினர்கள் வறுமையின் கோரைப்படியில் சிக்கியிருந்தாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட பலர் வேலூர் கோட்டையோட படைமுகாம் உள்ளடக்கி இருந்துச்சு. இந்த மாதிரி வேலூர் கோட்டை தென்னிந்தியாவோட புரட்சியாளர்கள் சந்தித்து கொள்ளும் இடமாக இருந்துச்சு. அப்போ வேலூர் கோட்டை யார் சந்தித்து கொள்ளும் இடமாக இருந்துச்சுன்னா தென்னிந்தியாவோட புரட்சியாளர்கள் சந்தித்து கொள்ளும் இடமாக இருந்துச்சு. அடுத்து சிப்பாய்கள் வேலூருக்கு இடம்பெயர்ந்தவர்களும் கோட்டையில் அடிக்கடி கூடி தீவிரமாக கலந்தாலோசித்தனர். திப்பு மகன்களில் பிரதிநிதிகளும் பங்கேற்று வந்தாங்க. உடனடி காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இடைப்பட்ட காலத்தில் ஆங்கிலேயர் தங்கள் படையில் சிப்பாய் பிரிவில் சில புதுமைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. சிப்பாய்கள் ஜாதி அல்லது மதத்தோட அடையாளமாக தங்களது நெற்றியில் அணிஞ்ச அனைத்து விதமான குறியீடுகளும் தடை செய்யப்பட்டன. சிப்பாய்கள் அவங்க மீசையை ஒரே மாதிரியான முறைக்கு பொருந்தும்படி வெட்டுவதற்கு அறிவுறுத்தப்பட்டன. துணை ஜெனரல் அக்னியோ என்ன பண்ணார்னா, சிப்பாய்களுக்கான ஒரு புதிய தலைப்பாகையை வடிவமைச்சு தனது நேரடி கண்காணிப்பிலேயே அறிமுகம் செஞ்சார்.
இந்தியர்களோட பார்வையில் இந்த தலைப்பாகையில் இடம்பெற்றிருந்த அந்த அருவருத்தக்க அம்சம் அதன் மீது இருந்த ரிப்பன் மற்றும் குன்றம். இது மிருகத்தோலில் செய்யப்பட்டிருந்தது. பன்றித்தோல் முஸ்லீம்களுக்கு வெறுப்பூட்டும் பொருள். இந்துக்களுக்கு பசுத்தோல் செய்யப்பட்ட எந்த பொருளையும் விலக்க வேண்டியதாக கருதினர். இந்த மாற்றங்களுக்கான எதிர்ப்பை இந்தியர்களிடையே இன்னும் அதிகரிக்க செய்யும் வகையில் சிப்பாய்கள் அணியும் சீருடையோட முன்பக்கம் சிலுவையும் பொருத்தப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட மீசை, ஜாதி அடையாளங்கள், அதாவது திருநீர் பூசுறது, இந்த மாதிரி கடுக்கன், இதெல்லாத்தையுமே தொடர்பான உத்தரவு இந்து முஸ்லீம் இந்த 2 சமயங்களை சேர்ந்த சிப்பாய்களோட சமய வழக்கங்களை மீறுவதாக இருந்தாலும் இத்தகைய அடையாளங்களை வெளிப்படுத்துறது இந்த உத்தரவுக்கு முன்னாடி முறையான உத்தரவால் தடை செய்யப்படாமல் இருந்தாலும் அணிவகுப்பில் இவ்வாறு தோன்றும்படி எந்த ஓர் ஒழுங்குபடுத்தப்பட்ட படையிலும் வழக்கத்தில் இருந்ததில்லை அப்படின்னு இந்த மாற்றங்களுக்கு நியாயம் கற்பிக்கப்பட்டுச்சு. முதல் எதிர்ப்பு 1806 மே மாதம் நிகழ்ந்தது. வேலூர்லேருந்து 4ஆம் ரெஜிமெண்ட்டோட 2ஆம் படைப்பிரிவு வீரர்கள் புதிய தலைப்பாகையை அணிய மறுத்தாங்க. இந்த பிரச்சனை படைமுகாமோட தளபதியார்னா கவர்னர் பான்கோட்டுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கிளர்ச்சியாளர்களை உடனிருந்து கண்காணிக்கும்படி 19ஆம் குதிரைப்படை பிரிவுக்கு உத்தரவிட்டார். இவங்க மீதான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. 4ஆம் ரெஜிமெண்ட்டோட 2ஆம் படைப்பிரிவுக்கு பதிலாக வாலஜாபாத்தில் இருந்த 23வது ரெஜிமெண்ட்டோட 2ஆம் படைப்பிரிவு பொறுப்பை ஏற்றது. தலைமையோட உத்தரவை எதிர்த்தமைக்காக படையோட கீழ் பொறுப்பில் இருந்த 21 வீரர்கள் இராணுவ நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டாங்க. அதில் 10 முஸ்லீம் 11 இந்துக்கள் இருந்தாங்க. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் பொருட்டு 2 வீரர், 1 முஸ்லீம் 1 இந்துக்களுக்கு தலா 900 கசையடிகள் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வேலையும் பணி நீக்கமும் செஞ்சுட்டாங்க. இந்திய வீரர்களிடமிருந்து கிளம்பிய எதிர்ப்புகளை மீறி அவங்களோட மனக்குறைகளை பொருட்படுத்தாமல் அரசு முன்வச்ச மாற்றங்களை செயல்படுத்த முடிவெடுத்துச்சு. அதுக்கப்புறம் புதிய தலைப்பாகையை அணிவதற்கு விருப்பமில்லாத உணர்வு வீரர்களிடையே மிக பலவீனமாக இருப்பதாகவே கவர்னர் வில்லியம் பெண்டிங் நம்பினார். அதுக்கடுத்து வேலூர் கோட்டையில் 1806 ஜூலை 9ஆம் நாள் இரவின் போது பணியில் இருந்த இராணுவ அதிகாரிகள் வழக்கத்து மாறாமல் எதையுமே கவனிக்கவில்லை என முதலில் கூறப்பட்டது. ஆனால் அன்னைக்கு பொறுப்பில் இருந்த ஆங்கில அதிகாரி பார்வையிடும் தனது வேலையை அன்னைக்கு செய்யவில்லை என்னும் அதுக்கு பதிலாக ஜமேதார் ஷேக் காசிம் அப்படின்ற இந்திய அதிகாரியை அனுப்பினார் அப்படின்னும் தெரிய வந்துச்சு. வேலூர் புரட்சிக்கு அப்புறமா அவர் முதன்மை குற்றவாளிகளில் ஒருவராக அடையாளம் காணப்பட்டார். ஜூலை 10ஆம் தேதி அதிகாலையில் பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டிய படைப்பிரிவின் தலைவர்கள் ஜூலை 9ஆம் நாள் இரவே கோட்டையில் தூங்குவதற்கு அதை சாக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த துணை இராணுவ அதிகாரி கோட்டைக்குள்ளே பாதுகாவலராக அவரால் இயன்றவரை தன்னுடைய ஆதரவாளர்களையே நியமித்தார். வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுபவர் யாருன்னா ஜமாலுதீன். இவர் திப்பு குடும்பத்தோட 12 இளவரசர்களில் ஒருத்தர். அவர் இந்திய அதிகாரிகளிடமும் வீரர்களிடமும் ரகசிய பேச்சுவார்த்தைகளின் போது அவங்க வேலூர் கோட்டையை 8 நாட்களுக்குள்ள தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும்படியும் அதுக்குள்ள 10,000 ஆதரவாளர்கள் உதவிக்கு வந்து விடுவார்கள் என்றும் கூறி வந்தார். உரிமை பறிக்கப்பட்ட பாளையக்காரர்களோட உதவியை கேட்டு அவங்களுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதையும் அவர் தெரிவித்தார். திப்பு சுல்தானிடமிருந்து பணிபுரிந்த ஏராளமான அதிகாரிகள் திப்புவோட முன்னாள் அமைச்சரான பூர்ணையாவுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவங்க தக்க நேரத்தில் கை கொடுப்பார்கள் அப்படின்னு ஜமாலுதீன் கூறினார். புரட்சி வெடிக்குது. வேலூர் கோட்டையில் ஜூலை 10ஆம் நாள் காலை 2 மணிக்கு முதன்மை பாதுகாப்பு தளத்தில் இருந்த காவலாளியிடமிருந்து கார்பல் பியர்சிக்கு ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டது. படைவீரர் குடியிருப்பு பக்கத்தில் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது அப்படின்ற ஒரு செய்தி. பியர்சி பதில் நடவடிக்கையில் இறங்க முன்னரே சிப்பாய்கள் ஆங்கிலேய பாதுகாவலர்கள் மீதும் படைவீரர் குடியிருப்பு, அதிகாரிகள் குடியிருப்பு இது மேலெல்லாம் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் தாக்குதலும் தொட்டாங்க. பியர்சியும் கடுமையான காயங்களுக்கு உள்ளானார். ஐரோப்பிய குடியிருப்புகளில் கோடை வெக்கையை சமாளிக்க கதவுகள் இரவிலும் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. கிளர்ச்சியாளர்கள் படுக்கையில் பாதுகாப்பின்றி உறங்கி கொண்டிருந்த ஐரோப்பியரை ஜன்னல் வழியாக எளிதில் சுட முடிஞ்சிச்சு. ஐரோப்பிய குடியிருப்புக்கு தீ வைக்கப்பட்டுச்சு. ஐரோப்பிய அதிகாரிகளோட
குடியிருப்புகளை கண்காணித்து வெளியே வரும் எவரையும் சுடுவதற்கு தனி படைப்பிரிவு நியமிக்கப்பட்டது. அடுத்து வெடிமருந்தும் துப்பாக்கி ரவைகளும் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கை 1ஆம் ரெஜிமெண்டோட ஒரு பிரிவு தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. அதே ரெஜிமெண்ட்லேருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு குழு குடியிருப்புகளில் இருக்கிற ஐரோப்பியரை கொல்வதற்கு தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்தது. ஏராளமான ஐரோப்பிய ஒழுங்குமுறை நடத்துனர்களுடன் 13 அதிகாரிகள் கொல்லப்பட்டன. இராணுவ குடியிருப்பில் 82 கீழ்நிலை இராணுவ வீரர்கள் இறந்தாங்க. 91 பேர் காயமடைஞ்சாங்க. உள்ளூர் வீரர்கள் அடங்கிய 16ஆம் காலாட்படையை சேர்ந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கி சத்தம் கேட்டபோது கோட்டைக்கு வெளியே பல்லக்கில் சென்று கொண்டிருந்தார். அவர் பல்லக்கிலிருந்து இறங்கி கோட்டையோட சரிவான பகுதிக்கு சென்று விசாரித்தார். அதுக்கு பதில் போல் பாதுகாப்பு அரணிலிருந்து சராமரியா குண்டுமலை உடனடியாக அவரது உயிரை பறித்தது. கோட்டைக்கு வெளியே பணியில் இருந்த மேஜர் கோட்ஸ் கிளர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே நுழைய முயன்றார். அவரால் உள்ளே செல்ல முடியாததால் ஆர்காட்டில் குதிரைப்படை முகாமுக்கு பொறுப்பு வகித்த கில்லஸ்பிக்கு கடிதம் எழுதி அதை கேப்டன் ஸ்டீவன்சன் என்பவரிடம் கொடுத்தனுப்பினார். அந்த கடிதம் வேலூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஆர்காட்டுக்கு காலை 6 மணி அளவில் சென்றடைஞ்சிச்சு. கர்னல் கில்லஸ்பி உடனே வேலூருக்கு புறப்பட்ட தன்னோட கேப்டன் யங் தலைமையில் 19ஆம் குதிரைப்படையை சேர்ந்த ஒரு பிரிவையும் லெப்டினன்ட் வுட் ஹவுஸ் அப்படின்றவரோட தலைமையில் அதற்கு துணை நிற்கும் 7ஆம் குதிரைப்படையிலேருந்து ஒரு வலுவான பிரிவையும் அழைச்சிட்டு வந்தார். அவர் குதிரைப்படையில் மீதமுள்ள வீரர்களோட தன்னை பின்தொடர்ந்து வரும்படி கர்னல் கென்னடியிடம் அறிவுறுத்திவிட்டு ஆற்காடு படை முகாமை பாதுகாக்கவும் தன்னோட தகவல் தொடர்பில் இருக்கவும் ஒரு தனி பிரிவை விட்டு சென்றார். வேலூர் கோட்டைக்கு காலை 9 மணிக்கு வந்தடைந்த கில்லஸ்பி தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடந்து கொண்டிருந்தனால பீரங்கிகள் தங்கள் பாதுகாப்புக்கு வந்து சேரும் வரை காத்திருக்க முடிவு செஞ்சார். விரைவிலேயே ஆற்காட்டிலிருந்து பின்தொடர்ந்து வந்த கென்னடி தலைமையிலான குதிரைப்படை 10 மணி அளவில் வந்து சேர்ந்தது. லெப்டினன்ட் பிளாக்ஸ்டன் தலைமையில் 19ஆம் குதிரைப்படையோட பீரங்கியால் கோட்டையோட வெளிவாசல் கதவு தகர்க்கப்பட்டது. கேப்டன் ஸ்கெல்டன் தலைமையிலான குதிரைப்படையோட ஒரு பிரிவு கோட்டைக்குள் நுழைந்தது. கில்லஸ்பியோட வீரர்கள் கடுமையான துப்பாக்கி சூட்டை எதிர்கொண்டாங்க. தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதலில் கர்னல் கில்லஸ்பியும் காயங்களுக்கு உள்ளானார். கிளர்ச்சியில் ஈடுபட்ட சிப்பாய்கள் பின்வாங்கினாங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் கோட்டையோட சுவர்கள் மீது ஏறி தப்பிச்சாங்க அல்லது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கருணைக்காக கெஞ்சினாங்க. குதிரைப்படை பிரிவுகள் எல்லாமே அணிவகுப்பு மைதானத்தில் ஒன்று கூடின. கோட்டையின் திட்டி வாசல் மூலமாக கிடைச்ச குறுகலான பாதை வழியே தப்பியோடைய சிப்பாய்களை பின்தொடர்ந்து சென்று பிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. தப்பியோடைய சிப்பாய்களை வழிமறித்து பிடிக்க சில உள்ளூர் குதிரைக்காரர்களோட ஒரு குதிரைப்படை பிரிவு கிளம்பியது. கோட்டையின் எல்லா கட்டிடங்களிலும் தேடுதல் வேட்டை நடந்தது. அங்கு ஒளிந்திருந்த கிளர்ச்சியாளர்கள் இரக்கமின்றி கொல்லப்பட்டாங்க. கில்லஸ்பியோட ஆட்கள் கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டிய திப்புவோட மகன்களை பழிவாங்க விரும்பினாங்க. ஆனால் லெப்டினன்ட் கர்னல் மட்ரியாட் இதை எதிர்த்தார். கர்னல் கில்லஸ்பி வேலூர் கோட்டையை 15 மினிட்ஸ்க்குள்ளே ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்படுது. கர்னல் ஹர்கோட் வாலஜாபாத் படைக்கு பொறுப்பு வகித்தவர். ஜூலை 11 வேலூர் படையோட தற்காலிக பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஜூலை 13 ஹர்கோட் படை முகாமின் பொறுப்பாளராக பதவியேற்று இராணுவ சட்ட ஆட்சியை அமல்படுத்தினார். கர்னல் கில்லஸ்பியோட விரைவான சிறந்த திட்டமிடலோட கூடிய நடவடிக்கையை கோட்டையை சில நாட்களுக்கு கைப்பற்றி அடுத்ததாக மைசூர்லேருந்து வரவிருந்த 50,000 வீரர்களோட ஆதரவை பெறுவதற்கு திட்டமிட்ட கிளர்ச்சியாளர்களோட கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக கருதப்படுது. படை வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்த அருவருப்பான மாற்றங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டன. விசாரணை குழுவின் கூற்றுப்படி மைசூர் இளவரசர்கள் கிளர்ச்சிக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்பது நிறுவப்படாததால் அவர்களை கல்கத்தாவுக்கு அனுப்பி வைக்கும்படி உத்தரவிடப்பட்டது. உயர்மட்ட தீர்ப்பாயங்கள் கவர்னர், தலைமை படை தளபதி, துணை உதவி ஜெனரல் இவங்க எல்லாமே குளறுபடிக்கு பொறுப்பாக்கி அவங்கள திரும்ப அழைத்து கொள்ள உத்தரவிட்டன. வேலூர் நிகழ்வோட தாக்கம் ஹைதராபாத், வாலஜாபாத், பெங்களூர், நந்திதுர்க்கம், பாளையங்கோட்டை, பெல்லாரி, சங்கரி துர்க்கம் ஆகிய இடங்களிலும் பரவியது.
1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரும் கிளர்ச்சிக்கான எல்லா முன்னறிகுறிகளும் வேலூர் கிளர்ச்சியில் இருந்தன. பெருங்கிளர்ச்சியில் இடம்பெற்ற கொழுப்பு தடவப்பட்ட தோடாக்கள் என்ற சொல்லுக்கு மாற்றாக வேலூர் நிகழ்வில் இடம்பெற்ற பாஜ் என்பதையும், பகதூர் ஷா, நானா சாஹிப் ஆகியோருக்கு மாற்றாக மைசூர் இளவரசர்களையும் நம்மால் பொருத்தி பார்க்க முடியும். அடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கில்லஸ்பியோட வன்கொடுமைகளை நேரில் பார்த்த ஜே பிளாக்கிஸ்டன் 800க்கும் மேற்பட்ட உடல்கள் கோட்டையிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டதாக கூறுகிறார். W.J. வில்சனோட மதிப்பீட்டின்படி கிளர்ச்சியில் பங்கேற்றதற்காக 378 பேர் சிறை வைக்கப்பட்டாங்க. 516 மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் சிறை தண்டனை விதிக்கப்படவில்லை. விசாரணை குழுவிடம் அளிக்கப்பட்ட வாக்குமூலங்களின்படி இராணுவ நீதிமன்றம் சில தனிப்பட்ட நபர்களுக்கு மரண தண்டனை விதித்தது, சிலரை நாடு கடத்தியது. இந்த தண்டனைகள் வேலூர் பொறுப்பதிகாரியால் 1806 செப்டம்பர் 23 அன்னைக்கு நிறைவேற்றப்பட்டது. W.J. வில்சன் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெட்ராஸ் ஆர்மி வால்யூம் 3 அதில் சொல்லியிருக்காங்க.